பிஃபோர் விலாகில் வந்து நம்ம சிவனங்கன் கடலுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பைக்கோட கடல் பயணம் செய்கிறத பார்க்க போகிறீங்க. நம்ம இந்த கோவா சீரிஸ் எல்லோரும் பார்த்து அழகாக ரசிச்சிங்க. மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கோயிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இந்தாண்ட போனால் பீச் வே. கடல் நல்லா உள்வாங்கியிருக்கு. பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இதே போதும், பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. முருடேஸ்வரர்லேருந்து கிளம்பியாச்சுப்பா. சிவனோட தரிசனத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எப்போ கோகர்ணா கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் டு 90 கிலோமீட்டர் இருக்கும். மேப் எதுவுமே போகல, இதுக்கு மேலே தான் போடணும். இதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். நம்ம அதில் வந்தோம். இதுதான் வந்து பைபாஸில் இருக்கிற என்ட்ரன்ஸ் ஆர்ச். இது வழியாக வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஓகே, கிளம்பிட்டோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். ஆனால் அப்படியே இரும்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. அதே மாதிரி ரோடும் சூப்பராக இருக்குதுப்பா. இப்போ கிட்டத்தட்ட கோஸ்டல் மாதிரி பீச் ஓரத்துலேயே போக போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக இருக்க போகுது. பெரிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் பண்ண போகிறோம். சராவதி ரிவர் அது. அதுக்கப்புறம் காஸ்கோட பீச்சுங்கிறது தான் இது நடக்கிறது. ஏமாவதி சர்க்கிளாம் இது. ஏமாவதி ரிவர்லேருந்து வந்து தண்ணி தான் இதில் போய் கடலில் கலக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இந்தாண்ட அப்படியே பீச்சு, இந்தாண்ட கடல், சனாவதி ரிவர். பெரிய ரிவர் பாது. ஒரு 1.5 to 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போலக்குதுப்பா. தன்னந்தனியாக போயிட்டுருக்கோம். இப்போ தனியே தன்னந்தனியே. பின்னாடி பல பேர் வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் நாம் போகிறது தான் எப்பயுமே சிறந்தது. இந்த 4வதா 3வதா சரியா தெரில. பார்த்துக்கலாம். இந்த டோலையும் கிராஸ் பண்ணியாச்சு. இவன் பாரு ப்ரோ என்ன பண்ணி வச்சிருக்கானு. அவன் பாரு ப்ரோ கண்டுக்க மாட்டான். டேய், என்னை போட்டு தள்ளிவிட்டடா. போட்டு தட்டு ஏவா வெட்டிப்பலாம். அப்படி இப்படி அந்த டோல்லேருந்து ஒரு கோஸ்டல் ரோடு ஒன்று பார்த்துருக்கோம். அதுலேருந்து அப்படியே வந்து நம்ம ரூம் ஸ்டேக்கு, கோகர்ணாவில் இருக்க ரூம் ஸ்டேக்கு அப்படியே போக போகிறோம் அந்த பீச்சுக்கு. அப்படி இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. அந்த ரோடு எப்படி இதுன்னு தெரியல, புதுசாக ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம். கும்டா டவுன். கும்டா 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 கும்டாவாக இருக்குமோ டவுனு. தாண்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஐலாண்டு லேண்டு லேண்டு. லோக்கல் பிள்ளைங்கவா விட்டுங்கப்பா. பசங்க திரும்பி பார்த்துட்டு வரானுங்க. அதான் கேமரா போட்டு தள்ளிவிட்டான் ப்ரோ. எங்க ப்ரோ கேமரா போட்டு தள்ளுறதுக்குன்னே ஓடியா போயிருந்தான். கூப்பிட்டா வரதுக்கு எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இப்படியே உதச்சுன்னு வச்சுக்க மொத்தமும் இருக்காம போயிடும். ப்ரோ பஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, பஸ் வர ரெக்கார்ட் பண்ணிட்டு தரேன். ஐயோ
கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் போ. அந்த பொண்ணு பார்த்துட்டு போச்சு பார்த்தீங்களா? ஏஞ்சலோட அழகு அப்படி. இந்த ஒரு வே பாருங்க அப்படி இருக்கு, தென்னை மரம் அது இதுன்னு சூப்பராக இருக்கு. இந்த மலைக்கு அந்தாண்ட கடல் தான். அங்க சொன்னது இங்க செஞ்சிருவோமா பிராங்க்? அங்க சொன்ன பிராங்க இங்க செஞ்சிருவோமா? பாருட்டு பின்னாடி அவரு. ஃபுல்லா ஐலாண்டு செமையா இருக்கு. இப்ப பார்த்திபனை பிராங்க் பண்ண போறோம். இப்ப வந்து பிராங்க் பண்றோம். இப்ப ரெடியா? நீ என்ன சொல்றனா, கீழே விழுந்துட்டாரு ப்ரோ சரிக்கி, வேடிக்கை பார்த்துட்டு இருந்து அப்படிங்கிற மாதிரி பண்ற. சரியா? அப்படி காலை பிடிச்சிட்டு நான் உட்காடுறேன். பக்கத்தில் வந்துரு, பக்கத்தில் வந்துரு. ஆன்லேயே வச்சுக்கா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே ஓகே. அங்க பாத்துட்டே வந்தாரா? அங்க பாத்துட்டே வந்து இதுல கீழே இருக்கும்போது டப்புன்னு அப்படியே சாஞ்சிட்டாரு. காலில் தான் அடி ஆட்டுக்குது. ரொம்ப அடிபடி. என்ன மனுஷன் தெரியல, பாக்குறது கூட்டா தானே அவரு. சூக்கல்ட்டு ப்ரோ, சூக்கல்ட்டு ப்ரோ. அதெல்லாம் ஒன்று ப்ரோ, கை கொடு. ஆல் தி பெஸ்ட். வெற்றிகரமாக நீங்க ஏமாந்து விட்டீர்கள். டைரக்டர் அவர்தான், ஒன்லி ஆக்ஷன். ரியாக்ஷன் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேன். பேசிட்டே வந்தேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெஸ்டர்ன் கட்ஸ் தான் எல்லாமே. அது ஒரு கண்டென்ட்டாக போடணும். என்னை பிராங்க் செய்த அருண் ப்ரோன்ட்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த இடத்த ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இந்த ஆல்ரெடி ரெக்கார்ட்ல தான் இருக்குது ரெண்டுமே. இந்த இடத்துல ரூட்ல வந்து 2 இல்ல 3 இன்ஸ்டா இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா? இந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுங்க. முன்னாடி பார்க்கலாங்க. ஒரு ரூட் பாருங்க. ஏதோ இடத்துல இந்த உப்பு ரெடி பண்ணுவாங்க, அது இடம் இருக்கும். குடிங்க குடிங்க. ஒருவேளை போக முடியலன்னா போக முடியுமா என்னன்னு தெரியலையே. வச்சுட்டாங்கடா ஆப்பு. இங்கேருந்து பைக்கு நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அதான் இப்போ நம்மளுக்கு வேலையே. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு. படகு சவாரியா? ஓகே. இங்கேருந்து அந்தாண்ட போக போகிறோம். ப்ரோ வழி விடுங்க ப்ரோ. வழி விட்டால் தான் ப்ரோ அந்த வெஹிக்கிள் எடுப்பாங்க. ப்ரோ வழி விட்டிங்கன்னா தான் அந்த வண்டி மேலே வரும். ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட் ரூட் இருக்குன்னு தான் நம்ம நினச்சோம். பட் ஆனால் போட்டிங்கில் மூவ் பண்ண போகிறோன்னு நமக்கு தெரியல. ஆமாம் ஆமாம். அவங்க தள்ளிப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நாமளும் முடிஞ்ச இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான், அதே மாதிரி தான்.
ஆ அதெல்லாம் போகலாம், சூப்பராக இருக்கும். அவங்களே திருப்பிக்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு போட்டில் போகிறது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த 2 பேத்துக்கும் வந்து பயங்கர பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திபனுக்கு ரொம்ப பயம். அவருக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸான ஒன்று. சைடில் ஒதுங்கின கடல் தண்ணி தான் இது, பேக் வாட்டர்னு சொல்லலாம். கடலோர ஒட்டி தான் இருக்குது. இந்த கடலில் பயணம் பண்ணும்போது உண்மையெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் நாங்கள் பயணம் பண்ணல, எங்களோட பைக்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஜாலியாக இதில் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அதிலேருந்து இறக்குறப்பையும் ஏற்றுறப்பையும் இருந்த பயங்கள்லாம் இருந்துச்சு. ஸ்கிட் ஆகிடுமோன்னெலாம் பயந்துச்சு. ஆனால் அவ்வளோ சூப்பராக வெளியே கொண்டு வந்துட்டு அப்படியே மூவ் ஆனோம் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குமான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதை விட பயங்கரமாகவே இருந்தது. நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கோர் ரைடர்ஸ் சேனல் எல்லாமே லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் என்ட்ரி கொடுத்த வண்டியை நம்மளுக்கு தான் முழுகுது. உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அது எப்படி இருக்கு? வித் பைக்கோட ஒரே ரொமான்ஸ் தான். சூப்பராக கடந்து பயணம் செஞ்சு இந்தாண்ட வந்திருக்கோம். இந்தாண்ட கடல் எப்படி தெரியுது பாருங்க. அதுவும் கடல் பயணம் மேற்கொண்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுது கடல் பாருங்க. வாவ், கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயரப்பா, நான் இப்படியே சிங்கிளாகவே இருக்கணும் பாப்பா, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் பாப்பா.